சோலோ லெவலிங்கோட சீசன் 2 ஃபைனல் எபிசோட், அதாவது எபிசோட் 13 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நேற்று ராத்திரி ப்ரீமியர் ஆகிடுச்சு. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலெல்லாம் தேடி பார்த்தேன். அதாவது ஒரு மாதிரி கிராஷ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த எபிசோடுக்கான மாதிரி அந்தளவுக்கு மோசமாலாம் இந்த எபிசோட் ஆகலை. பட் ஆனால் அந்த பைரேட்டட் வெப்சைட்ஸ்லேயும் அதே தான். ஸோ நான் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரா வீடியோவாக தான் வச்சுருந்தானுங்க. அதாவது எந்த சப்டைட்டிலும் இல்லாமல் வச்சுருந்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிட்ட சப்டைட்டில் இல்லாமல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா சரி வீடியோவுக்கு வந்து நம்ம எதனா பண்ணணுன்றதுக்காக உட்காந்து திருப்பி சப்டைட்டில் போட்டு மொத்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி, ஸோ அதுவும் இல்லாமல் ஒர்த்தாக இருந்துச்சா, நம்ம வந்து அடுத்த சீசன் எப்போ வரும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜேஜ் ஐலாண்ட் தான் காமிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து கேமராமேன் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஜின்னு வந்து கொஞ்சம் கேமரா எடுத்துகிட்டு போறியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா லைவ் ப்ராட்காஸ்டிங்கில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மின்பிங் யூ, அதாவது நம்மளோட எஸ்ட்ராங் ஹண்டர், அவரையும் நம்மளோட சாஹின் 2 பேரும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து வைக்கிறான். ஏன்னா நம்மளோட மின்பிங்கு ஆல்ரெடி இறந்து போயிட்டார். ஸோ ஹார்ட்டில் வந்து ஒரு ஹோலே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து சாஹின்னு அவனால் க்யூர் பண்ண முடியல. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மின்பிங் கிட்ட போயிட்டு ஆரைஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ அது யூஸ் பண்ணோடனே நம்மளோட மின்னோட ஷேடோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துடுது. ஸோ வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து எந்த ஆர்டருமே கொடுக்கல, லிட்டரலாக எந்த ஆர்டருமே கொடுக்கல. ஆர்டர் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் போய் நம்மளோட சாஹினை வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடான். ஹீல் பண்ணி அவர் வந்து பக்காவாக முடிச்சிடாரு. சாஹின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுறாங்க. அப்படி க்யூர் ஆனோடனே நம்மளோட மின் வந்து திரும்பி பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக நம்மளோட பேக்கியூனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணதெல்லாம் ரொம்ப நன்றி, ஆனால் வந்து நான் மின்பேங்கியூ, அதாவது என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் இன்னொரு வாட்டி பேட்டில் ஃபீல்டில் பார்க்கறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பேட்டில் ஃபீல்டெலாம் சுத்தமாக பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஸோ ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் மின்பேங்கியூ வந்து அந்தளவுக்கு அந்த வார் மேலே அந்த இதெல்லாம் கிடையாது, இந்த பேட்டிலுக்கு போகணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஸோ அதனால தான் ஒரு ஹீலராகவே இருப்பார். எந்த டேங்க் அட்டாக்கராக யாராகவும் இல்லாமல் ஒரு ஹீலராக இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஆனதுனால நம்மளோட பேக்கியூனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட லாங் டைம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவர் வந்து அந்த மாதிரி சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ வந்து நானுமே அதை தான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை கேன்சல் பண்ணிடுறான். ஸோ முன்ன வந்து ஒரு செகண்ட் திரும்பி நம்மளோட பேக்கியூனை பார்த்து ஒரே ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே அந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. நம்மளோட பேக் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவருக்கு. நீங்கள் வந்து மான்வா படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா அனிமல் நிறைய கட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் வந்து அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. கட் பண்ணாமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து கட் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ நம்மளோட சாஹினையும் க்யூர் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ அப்படியே வந்து ஜாப்பனீஸ் அசோசியேஷனில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 7 எஸ்ட்ராங் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து அவரோட ஆர்கனைசேஷனோட ஹெட் வந்து கால் பண்ணி கோட்டோ ரியோஜி காலி, ஸோ அதனால் வேறு வழி இல்லை, ஸோ எல்லாருமே ரீட்வீட் பண்ணுங்கள், எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துடுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட பீரு இறந்து போயுமே பீருவோ எனக்கு பீருன்றது தான் பிடிக்கும், நான் பீரு தான் கூப்பிடுவேன். ஸோ பீரு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவன் இறந்து போயுமே வந்து அவனோட சோல்ஜர்ஸான அந்த ஹேண்ட் சோல்ஜர்ஸ் வந்து காணாமலோ இல்லை சைலண்ட்டாகவோ போகல. ஸோ எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களோட மைண்டை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் அவனுங்க பாட்டுன்னு மோத ஆரம்பிச்சிடானுங்க. ஸோ கிட்டத்தட்ட அங்கே இருக்கவங்க எல்லாரையும் கொல்றதுக்காக போகிறானுங்க. அந்த இடத்துல நம்மளோட சாய் ஜாங்கின் பேக்யூன் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்களோட அந்த வெஹிக்கல் இருக்கும் இல்லையா, அந்த மிலிட்ரி வெஹிக்கல். ஸோ அதில் வந்து என்ன ஏறுறாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட சாயனை வந்து கண்டிப்பாக நம்மளோட மெடிக்கலில் வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போ மெடிக்கல் இதுக்கு வந்து எடுத்துகிட்டு போனால் தான் அவங்கள வந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாய் ஜாங்கின் வந்து அந்த மாதிரி சொல்லுவார். அப்போ வந்து இவங்களுமே வந்து போயிடுறாங்க. அப்போ சங் வந்து வருவாரான்னு கேட்கும்போது சங்கெல்லாம் வரமாட்டான், அவன் வந்து பார்த்து பண்ணுறோம் சொல்லிட்டு சாய் ஜாங்கின் வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி இருக்கா, அந்த ஆன்ஸ் இருக்கா. ஸோ நீங்கள் அந்த எபிசோட் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்தளவுக்கு ரஷ் ஆகும் போது வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறான்னா பீரு கிட்ட போகிறான். ஸோ பீரு கிட்ட போனோடனே பீரு வந்து பார்த்தீங்கன்னா அதான் இறந்துட்டான். இறந்து போயும் அவனுக்கு மேலே இருக்க அந்த டெத்தாரா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து இவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா போயிட்டு ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் அரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக யூஸ் பண்ணிடுறான். ஸோ அரைஸ் யூஸ் பண்ணோன்னே லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து வர ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போயிடுறான். அப்படியே ஒரு மாதிரி இன்வெர்ட் ஆகிடுது அவனோட இமேஜ். ஸோ அப்படி ஆனோடனே அவனுக்கு வந்து என்ன பண்ணேன்னு தெரில. பார்த்தா ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவன் பீரோ வந்து அரைஸ் பண்ணிட்டான். ஸோ பீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஷேடோவாக வந்து அந்த இடத்துல வந்துடுவான். வந்தோடனே கிங் என்னோட பேர் என்ன அப்படின்னு அவன் சொல்லிட்டு எனக்கு ஒரு பேர் கொடுங்கன்னு கேட்குறான். இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா ஷேடோ வந்து பேசி அவன் வந்து பார்த்துட்டு மாட்டான் இல்லையா. ஸோ இவன் வந்து பேசுகிறத பார்த்துட்டு அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவான். எப்படா நீ பேசுகிறேன்ற
ஜென்ரல்ன்றவ சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணுறான் அவனோட நேமுக்கு வந்து மேலே அந்த ஜென்ரல்ன்ற ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஷேடோ சோல்ஜர்ஸுமே வந்து நான் ரேங்க் பண்ணி அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸுமே நான் வந்து அந்த வீடியோவில் சொன்னேன். நீங்கள் இன்னும் செக் அவுட் பண்ணலாம், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதில் வந்து சொன்ன மாதிரி நம்ம பீரோ வந்து ஜென்ரல் ரேங்க். ஸோ அதனால் வந்து அவனால் பேச முடியும். நம்ம ஹீரோ வந்து பேருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேரை வந்து கொடுக்குறான். அப்படி கொடுத்தோடனே உங்களோட ஆர்டர் கொடுங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்படி கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும், அதாவது அந்த மொத்த ஹேண்ட் சோல்ஜர்ஸையும் காலி பண்ணணுன்ற சொல்லி சொல்கிறான். ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருமே வந்து காலி பண்ணிடுவான். ஸோ நம்மளோட சாய் ஜாங்கினை வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த ஷீல்டு வந்து போட்டுட்ருப்பாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு ஷீல்டு கேஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே வந்து கிட்டத்தட்ட பிரேக் ஆயிரும். அப்போ தான் பின்னாடி வந்து நம்ம ஹீரோ வந்து கைசம் நல்லா பறந்து வந்துட்டுருப்பான். வந்து அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ காப்பாற்றி விட்டுறான். ஸோ அப்போ சாய் ஜாங்கின் வந்து ஒரே ஒரு வார்த்தை, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு சங்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காண்டமா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேஜோ இல்லையோட ஆர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. ஸோ இப்போ அப்படியே நம்மளோட சியோவில் வந்து காட்டுறாங்க. சியோவில் வந்து மொத்த எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ இறந்து போனதுனால அந்த இடத்துல ஒரு மெமோரியல் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, ரெஸ்பெக்ட் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே அந்த இடத்துல வரான். வந்தோடனே எல்லாம் கேமரா வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சங்கு வரான்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக எழுந்திரிச்சு போய் நம்மளோட மின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்து வச்சுட்டு வரான். ஸோ வேறு யாருக்கும் இல்லை, பட் ஆனால் மின் வந்து ஒரு மாதிரி க்ளோசஸ்டான ஒரு ஆளாகிட்டார் அதில். ஸோ அவர் வந்து ஒரு டெம்பரரி ஷேடோவாக இருப்பார்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதில் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கனெக்ஷன் வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வச்சுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுத்துட்டு, ஸோ நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபேக் இவனு என்ன சொல்லுவார்னா, நீ தலை குனிஞ்சு நடக்காத, ஒன்றால் தான் ஜெயிச்சோம், நம்ம வந்து ஜெயித்தோம், ஸோ நீ கண்டிப்பாக தலை நிமிந்து நடன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா தலை நிமிந்து வரான். ஸோ அப்படியே கோகனி கூட வந்து நம்ம ஹீரோ வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட சேர்மன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்க, இதுக்கு மேலே என்னப்பா பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து நான் வந்து தனியாக என்னோட கில்டே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அங்கே வந்துடுறான். ஸோ அவருமே வந்து ஷாக் ஆகலை, ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்கான், அவன் என்ன பண்ண போகிறான்னு நம்ம சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னோவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து கில்டு ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அவனோட சிஸ்டர்ஸுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக நானும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருப்பான், ஹாப்பி எண்டிங்காக முடிப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்கிறானுங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க வழியில் ஒரு பீராங் கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த வந்து அனுப்பிச்சுட்றாங்க. பீராங்க்ன்றது ஜென்ரல் கேட் தானே. ஸோ அப்படி அனுப்பும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரஷ் ஆகிடுது, டிராஃபிக் ஆகிடுது. இப்போ உள்ளே போனவங்களும் ரொம்ப நேரம் ஆகி வெளில வரல. அப்போ எல்லாருக்குமே வந்து டவுட் வருது, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த பக்கம் தானே போயிட்டுருக்கான். அப்போ வந்து கோகனி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, இந்த மாதிரி தம்பி அங்கே வேலைப்பா, ஸோ முடிஞ்சவன் பாருன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோமே ஓகே நம்ம சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ கேட்குள்ளே போனது தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, அது வந்து ஆக்சுவலாக பி ரேங்க் இல்லை, ஒரு ரெட் கேட்னு. ஸோ காலை வச்சோன்னா நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான், இது வந்து ஒரு ரெட் கேட்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து வேறு ஏதோ இருக்குன்றது நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருது. இப்போ அப்படியே உள்ளே போனால் ஆல்ரெடி போனாங்களே அந்த ஹண்டர்ஸ், அவனுங்க வந்து காட்டுறானுங்க. அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சுன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தான்றவா சொல்லிட்டு ஒருத்தன் வரான், மாடு மாதிரி வரான். ஸோ மாடு தான் அவன் யாருன்னு தெரியுமான்னு பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ மொனார்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்தவன் தான் பீஸ்ட் மொனார்க் ராக்கன். ஸோ ஸ்பாய்லராக இருக்கலாம், ஸ்கிப் பண்ணுறதா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ பீஸ்ட் மொனார்க் ராக்கன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறான். இவனை பார்த்துட்டு இவனுங்களுக்கு யாருன்னு தெரியல, அவன் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்குறான். இந்த ஹியூமன்ஸை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லையா. ஸோ இன்னொரு பக்கம் கேமியோ. ஸோ ஹாக்வான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் மொனார். ஸோ ஒரே சொடக்கு தான் முடிஞ்சு. அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி வந்துடுறாங்க, என்ன நடந்துச்சுன்னு புரியல. அப்போ ஹாக்வான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கொண்டமா சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டைமென்ஷன் ஓப்பன் பண்ணி போயிடுறாரு. இன்னொரு டைமென்ஷனில் ராக்கன் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அடுத்த ப்ரே யாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துருக்கான். அதாவது அடுத்த பலியாடு யாரான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆயிடுச்சு. சிம்பாலிக்காக காட்டுறாங்களாமா யார் வந்து அடுத்த ஆடுன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த அடுத்து மோனார்க்கு அர்த்தம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இன்னும் இந்த இடத்துல இவனுங்களை வந்து காட்டுறானுங்க. இது வரைக்கும் தான் இந்த எபிசோடில் கவர் பண்ணாங்க. ஸோ அடுத்த சீசன் வந்து அடுத்த வருஷம் வரதா வந்து அஃபிஷியலாக வரல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். அன்அஃபிஷியலாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு, ஜான்வரிலாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஆர் ஆகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக சீக்கிரமாகவே அதில் வந்து ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த எபிசோட் பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.